ஸோ வணக்கம் மக்களே, இது உங்களோட ஃபேவரட் சேனல் மாறன் ஸ்கிரிப்டோ அண்ட் ஐம் யர் ஹோஸ்ட் கௌதம் மாறன். சரிங்களா? ஸோ இன்றைக்கான அந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டண்டான நோட் ஆட்ரா பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா நூபிட்டு. ஸோ இவனுக்கு வந்து பாலிச்செயின் கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு வெஞ்சர்ஸ்லேருந்து கொஞ்சம் டீசெண்டான அமௌண்ட் ரேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோடை எப்படி நம்ம ஃபர்காஸ்டர் நோடோட ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதுக்கெல்லாம் முன்னாடி இன்னும் நீங்கள் நம்முடைய மாறன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் மாறன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய இம்பார்ட்டன்ட் ஆட்ராப் அப்டேட்ஸு எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நிறையா ஆல்ஃபாஸ், அதாவது இந்த ப்ரைவேட் குரூப்ஸு இதெல்லாம் பற்றி நம்ம சேனலில் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, வாங்க இந்த நோடு எப்படி செட் பண்ணுறது, எப்படி ஃபர்காஸ்டர் நோடோடையே அப்படியே இதையே ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா, புட்டி ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்புக்காண்டி நம்மளோட டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். நம்ம வந்து ஆல்ரெடி ஃபர்காஸ்டர் நோடு வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். ஒருவேளை நீங்கள் வந்து ஃபர்காஸ்டர் நோடு செட் பண்ணல அப்படின்னா, நீங்கள் வந்து நம்ம விபிஎஸ் டைம் சைட்டில் போய் ஒரு $7 விபிஎஸ் ஒன்று உண்டு. அந்த $7 விபிஎஸ் வச்சே உங்களால் நூபிட் நோட் ரன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதுக்கு குறையான விபிஎஸ்லையும் பண்ணலாம். ஆனால் அதுக்கு குறையா எங்கேயாவது உங்களுக்கு விபிஎஸ் கிடச்சி அப்படின்னா நீங்கள் பை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா விபிஎஸ் டைமில் விபிஎஸ் பை பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட்டு உங்களோட ஃபர்காஸ்டர் நோடை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அது உள்ளே போய்க்கோங்க. இப்போ உங்களோட ஃபர்காஸ்டர் நோடுக்குள்ளே பாஸ்வேர்டை போட்டு என்ட்ரு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இப்போது நம்ம வந்து விபிஎஸ்ஸை ஆக்சஸ் பண்ணியாச்சு. நம்ம ஃபர்காஸ்டர் நோட நமக்கு இந்த விபிஎஸ்சில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? இப்போ வந்து நம்ம அந்த பேக்கேஜ் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான கோடை நான் காப்பி பண்ணி இப்போ பேஸ்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ வந்து அந்த கோடு எல்லாமே, தேவையான கோடு எல்லாமே டவுன்லோட் ஆகி அப்டேட் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ நமக்கு எல்லாமே அப்டேட் ஆகி அப்கிரேட் ஆகி முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இப்போ அடுத்த கோடை நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த கோடு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸ்க்ரீன் வந்து இன்ஸ்டால் பண்ணும். அதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள், லாங்குவேஜஸ் அது எல்லாமே இன்ஸ்டால் பண்ணும். சரிங்களா? நம்ம ஜஸ்ட்டு அதையும் அந்த கோடையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு அதை ஓட விட்டுட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு இது எல்லாமே லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நமக்கு வந்து அந்த நோடுக்கு தேவையான எல்லா பேக்கேஜஸும், அதே மாதிரி நம்ம வந்து ஸ்க்ரீனும் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நம்ம ஆல்ரெடி ஃபர்காஸ்டர் நோடுக்கும் ஸ்க்ரீன் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். புதுசாக பண்ணுறவங்களுக்கு இப்போ தான் ஸ்க்ரீன் இன்ஸ்டால் ஆகியிருக்கும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம நூபிட் அப்படிங்கிற ஒரு ஸ்க்ரீன் செஷன் ஓப்பன் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அந்த ஸ்க்ரீன் செஷன் ஓப்பன் பண்ணியாச்சு. உங்களோட ஸ்க்ரீன் இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஆகிருச்சு. சரிங்களா? ஸோ இப்போ அடுத்த கோடு வந்து என்ன அப்படின்னா, ஸோ அந்த கோடு போட்ட உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். மற்ற விஷயங்கள் எல்லாமே காட்டும். அதாவது உங்களுடைய லைட் நோடோடைய ஒரு நெமோனிக் ஃப்ரேஸு, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு லைட் நோடுக்கு ஒரு பப்ளிக் கீ இருக்கும். அது எல்லாமே காட்டிடும். நீங்கள் அதை ஒரு நல்ல இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் ஸ்க்ரீனை டச் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கண்ட்ரோல் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஏடி இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நூபிட் அப்படிங்கிற அந்த ஸ்க்ரீன் செஷன்லேருந்து டிட்டாச் ஆகிரும். சரிங்களா? ஒருவேளை ப்ரோ நான் என்னுடைய நெமோனிக் ஃப்ரேஸை வந்து சேவ் பண்ணல ப்ரோ, மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா, அந்த நெமோனிக் ஃப்ரேஸை எடுக்கிறதுக்கு ஒரு கோடு இருக்குது. அது என்ன கோடு, அதை போட்டு நம்ம வந்து எப்படி நெமோனிக் ஃப்ரேஸை எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் அந்த கோடை போட்டுட்டேன். sudo cat home nubit node mnemonic டாட் டெக்ஸ்ட். நீங்கள் அந்த கோடை போட்ட உடனே உங்களுக்கு கீழே கொஞ்சம் லெட்டர்ஸ்லாம் தெரியும். அதுதான் உங்களுடைய நெமோனிக் ஃப்ரேஸ். சரிங்களா? அதை ஒரு நல்ல இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து எப்போவுமே மிஸ் பண்ணிடுறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்த கோடு நம்ம போட்டு நம்மளுடைய பப்ளிக் கீ எடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ அந்த கோடை காப்பி பண்ணி வச்சுட்டேன். அந்த கோடை போட்டுட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பப்ளிக் கீ இந்த இடத்துல காட்டிடும். சரிங்களா? இதுதான் உங்களுடைய பப்ளிக் கீ. இதை ஒரு நல்ல இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ நோடு ரன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வெரிஃபை பண்ண போகிறோம். சரிங்களா? நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது உங்களோட நோடு ரன் பண்ணி ஒரு 20 மினிட்ஸாவது நீங்கள் வந்து கொஞ்சம் கேப் விடுங்க. சரிங்களா? அதாவது வெரிஃபை பண்ண போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய மிஸ்ஸஸ் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க்கு நம்ம டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருந்தேன். சரிங்களா? நீங்கள் இந்த லிங்க்கை தொட்டு உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போயிட்டு கனெக்ட் வாலெட் அப்படிங்கிறத கொடுத்த உடனேயே உங்களுடைய கெப்லர் வாலெட்டில் கனெக்ட் ஆகும். சரிங்களா? உங்களோட பாஸ்வேர்டு போட்டு அன்லாக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இந்த டாஸ்க் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நீங்கள் அந்த டாஸ்க்லாம் முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது நமக்கு வந்து இப்போது லைட் நோடு டாஸ்க் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இந்த டாஸ்க்கை எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படின்னா,
ஒரு பப்ளிக் கீ நான் உங்களை காப்பி பண்ணி வச்சுருக்க சொன்னோம்ல, அதை அப்படியே இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி வெரிஃபை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. என்னுடைய பப்ளிக் கீயை பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வெரிஃபை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3000 பாயிண்ட்ஸ் அவங்க வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ டோட்டலாக நம்மக்கிட்ட எத்தனை பாயிண்ட் இருக்குது அப்படின்னா 6000 பாயிண்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டாஸ்க் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அவங்கள ட்விட்டரில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது நோபிட் அவங்கள ட்விட்டரில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவங்களோட டிஸ்கார்ட் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அவங்களோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இவ்வளோ டாஸ்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3000 பாயிண்ட் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த நோடு ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஒரு 3000 பாயிண்ட் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான். ஸோ நம்ம ஃபர்காஸ்டர் ரன் பண்ணுற அதே விபிஎஸ்ஸில் நம்ம வந்து இந்த நோபிட் நோடு ரன் பண்ணுறதுனால நமக்கு வந்து இது லிட்ரலி ஃப்ரீ தான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். சரிங்களா? ஸோ இந்த நோபிட் நோடையே ஃப்ரீயாக ரன் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. ஒருவேளை இந்த வீடியோவில் கமெண்ட்டில் யாராவது அதை பற்றி கேட்டாங்க அப்படின்னா நான் என்னோடய பர்சனல் ட்விட்டர் அக்கௌண்ட்டில் அதை ஷேர் பண்ணுவேன். சரிங்களா? அடுத்ததாக இன்னும் ஒரு நல்ல ஆட்ரா வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பார்க்கலாம்.